திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த கொத்தடிமை என்றால் அதில் பொன்முடி அவர்களுக்கு என்றுமே இடம் இருக்கிறது. தற்பொழுது அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தெருக்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க என்று பிரச்சாரத்தையும் நடத்தி வருகிறார். சிறை தண்டனை கொடுத்த பொழுது உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிபதி இரக்கம் காட்ட வேண்டும் என்று பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தில் கதறி அழுத காட்சிகளும் இணையதளத்தில் வெளியாகி இருந்தன. தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நீதிமன்றம் தற்பொழுது பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்ல தேவையில்லை என்று இடைக்கால தடை ஒன்றையும் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் வெளியே வந்தவுடன் கட்சியிலிருந்து தன்னை நீக்கிவிடக் கூடாது என்பதற்காக தன்னை விட வயது குறைவாக இருக்கின்ற உதயநிதி வாழ்க என்று கொத்தடிமையின் மூத்த கொத்தடிமையாக இருக்கின்ற பொன்முடி அவர்களை பற்றி இணையதளத்தில் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவு ஒன்றும் செய்துள்ளார். தன்னை அரசியலிருந்து நீக்கிவிடக்கூடாது, பதவியை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தற்பொழுது தன்னை விட வயது குறைவாக இருந்தாலும் காலில் விழுந்து சரணடைந்து விட வேண்டும் என்பதற்கேற்பதான் பொன்முடி அவர்களின் செயல்பாடுகள் இருப்பதாகவும், ஏற்கனவே திமுகவில் இருந்து பொன்முடி அவர்கள் எப்போவோ விலகியிருப்பார். ஸ்டாலின் கண்டுக்காமல் வந்ததற்கு காரணம் அவர் மீது இதுவரை எந்த ஒரு பெரிய வழக்கும் நீதிமன்றத்தில் வராமல் இருந்ததன் காரணமாகத்தான். தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் டெண்டர் முறைகேடு போன்ற 4 வழக்குகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால், அமைச்சர் பதவி பறிபோகிவிட்டால் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனைதான் என்று கருத்தில் கொண்டு உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்து விட்டார் பொன்முடி அவர்கள்.